செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அந்த வாய்ப்பை இந்து முன்னணி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மாற்று ஏற்படுத்தக்கூடிய நாள், அதாவது ஒரு எழுச்சி, இந்துக்களுடைய ஒரு எழுச்சி நாள். ஏன்னா அதாவது 6 மணிக்கு இன்னைக்கு 4 மணிக்கு இன்னைக்கு இங்க திடல்ல மீட்டிங் இந்து முன்னணி அறிவிச்சிருக்காங்க. இப்ப மணி 10:30. இந்த 10:30 மணிக்குள்ளேயே இன்னைக்கு லட்சம் பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி பேர் வரக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் இருந்துட்டு இருக்கு. தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு கூட்டத்தை இனிமேல் கூட்ட முடியாது எந்த கட்சியும். முருகன்ற பேர்ல மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்து முன்னணி கூட்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டாலின் அரசுக்கு இது ஒரு சமட்டி அடியா இருக்கட்டும். ஏன்னா இந்துக்களை பண்டிகைக்கு கூட அவர் வாழ்த்து சொல்வதில்லை. ஏன்னா அவர் மாற்று மதத்தினுடைய அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மாற்று மதத்துல இந்துக்களுக்கு வாழ்த்துனா ஓட்டு வங்கி கிடைக்காதுன்றதுனால அவரு இந்து பண்டிகைகளுக்கே வாழ்த்து சொல்வதில்லை. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இனி இந்துக்கள் இல்லாமல் தமிழகத்திலே அரசியல் இல்லை, இந்துக்கள் கடவுள்களை இல்லை, நாத்திகம் பேசிக் கொண்டிருந்தால் அரசியலில் அனாதை ஆவார்கள். ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். இனிமேல் இந்து அரசியல் மட்டும்தான் தமிழகத்திலே செல்லுபடியாகும். அதை விட்டுவிட்டு நீங்கள் மாற்று அரசியல் பேசினீர்கள் என்றால் இனி நீங்கள் அரசியலில் அனாதை ஆவீர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இது பெரியார் மண்ணுக்கு வந்த சோதனை. பெரியார் மண்ணுக்கு வந்த சோதனை. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வேணுமே. பல நாள் கிடையாது. 70 ஆண்டு காலமாச்சுனாங்க. இனிமே மொத்தம் இதை பெரியார் மணி எவனா சொன்ன செருப்பால் அடிப்போம்.